எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பாவக்காய் குழம்பு, பாவக்காய் பொரியல், கேரட் பொரியல் செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சேனலில் போயிட்டு எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான வந்து பாவக்காய், பெரிய பாவக்காய் தாங்க நான் வாங்கியிருக்கேன். அது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராம். தேவையான வந்து கொஞ்சம் பூண்டு வந்து சின்ன சின்ன பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். குழம்புக்கு வந்து கொஞ்சம் அரைக்கவும் போகிறோம், அதே மாதிரி கொஞ்சம் வதக்கவும் போகிறோம். அதனால் சின்ன வெங்காயமும் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு நடுவில் கேரட் பொரியல் பண்ண போகிறோம், பாவக்காய் பொரியலும் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. அதுக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பொரியலுக்கு போயிட்டோம். பொரியலுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு கடுகு போட்டு சீரகம் போட்டு நல்லா வதக்கி விடணும். நான் கொஞ்சோண்டு மிளகா வந்து காஞ்ச மிளகா வதக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், பாவக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம வேக வச்சிடலாம். பாவக்காய் பொரியல் எப்போயுமே சிம்பிளாக இது மாதிரி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் கடலெண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு கல்லுப்பு ட்ரை பண்ணுங்கள். கல்லுப்பு போட்டு நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றுறதால நல்லா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி தேவையான அளவு மட்டும் ஊற்றுங்க. நல்லா ஊற்றிட்டு நல்லா அந்த காய் வதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். பார்த்தீங்களா, இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும். போட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே நல்லா மூடி வச்சு வேக வைங்க. பார்த்திங்களா, வெந்ததுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியெல்லாம் போய் எண்ணெய் சக்கு இருக்கிற மாதிரி நல்லா எண்ணெயாக இருக்குது. ஆயில் நல்லா வந்திருக்கு. தேவையான அளவுக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் நீங்கள் போட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் எண்ணெய். இதுலேயே நல்லா எண்ணெயாக இருக்குது. பார்த்திங்களா, இதிலெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்தேன். நல்லா வெந்திருக்கு. நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சா சீக்கிரமாக வெந்துடும். சில பேர் தண்ணி ஊற்றாமையே வதக்குவாங்க, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா, இது வந்து ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ஓகேவாக இருக்கும். நான் 1/4 கிலோ வந்து பாவக்காய் வாங்கி குழம்பு வச்சது போக மீதி வந்து பொரியல் வச்சுட்டேன் எனக்காக. ஓகே, பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நம்ம வந்து தேங்காய் துருவல் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு தேங்காய் துருவல் இருந்தால் நீங்கள் போடுங்க, தேங்காய் துருவல் இல்லைன்னா ஓகே விட்டுருங்க. ஆனால் தேங்காய் துருவல் போட்டு நீங்கள் வந்து பொரியலுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக ஒரு 2-3 டீஸ்பூன் தேங்காய் துருவினது இருந்துச்சு. நீங்கள் துருவினதும் போடலாம். நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே போட்டு வந்து எடுத்துட்டேன். நல்லா தான் இருந்தது, கரெக்டாக இருந்தது. ஓகே, இதை போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட். இப்போ குழம்புக்கு தேவையானது வந்து நம்ம பார்க்கலாம். இந்த 4 ஐட்டத்தையும் போட்டு எண்ணெய் விடாமல் நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டையும் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாவக்காவை நல்லா எண்ணெயில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா கட் ஆகணும். அந்த அளவுக்கு எண்ணெயில் வந்து வெந்துச்சுன்னா போதும். நான் வந்து இதுக்கு கடலை எண்ணெயை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். எடுத்து வச்சாச்சு. பாவக்காவை எண்ணெயில் போட்டு வதக்கி மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியதெல்லாம் நம்ம போட்டு அரைச்சிடலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், மிளகா, தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். கடலெண்ணெய் பார்த்திங்களா, இது வந்து நீங்கள் கடலெண்ணெயில் சமைக்கும் போதே ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அந்த வாசனையும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதே நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த நம்ம தக்காளி வெங்காயம் வதக்குறோம் இல்லையா, இதில் தான் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து பாவக்காய் நல்லா வதக்கி வச்சிட்டோம்.
எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அது நல்லா வெந்திருக்கும். ஸோ வந்து இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வேகணும். இதுக்கு நடுவில் வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, வெங்காயம் பூண்டு அப்புறம் காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றியாச்சு. இதையும் ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் போட்டு வேக வச்சுருங்க. இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாவக்காய் குழம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருந்தது அன்றைக்கி நாங்கள் சாப்பிடும் போது. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதை போட்டுடலாம். தண்ணியாக இருக்கு, சூப்பராக இருக்குது. ஆனால் பார்க்கவே நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குல்ல. பாவக்காய் போட்டாச்சு. பாவக்காய் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இது பாவக்காவையும் வதக்கிட்டோம், எண்ணெயும் இது தக்காளி வெங்காயமே வதக்கிட்டோம். ஸோ ரெண்டுமே நல்லா வெந்திருக்கும். குக்கர் போட்டெல்லாம் மூடி வைக்க வேண்டாம். சும்மா நீங்கள் தட்டை போட்டு மூடி வச்சிங்கனாலே போதும், நல்லா வெந்துடும். பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் ஒரு 1/4 மணி நேரத்தில். ஓகே, அடுத்து நம்ம பீட்ரூட்டுக்கு எப்பயும் போல் வெங்காயம் பச்சை மிளகா வேறு என்ன சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எண்ணெயை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக கேரட் பொரியெல்லாம் அன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. நான் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெயை தண்ணியை விட்டு வேக வச்சுருக்கேன். சிம்பிளாக இந்த மாதிரி எதுவும் நிறைய மிளகாத்தூள் போடாதீங்க. மிளகா போட்டிங்கன்னா மிளகாத்தூள் போடாதீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு, எடுத்து வச்சாச்சு. பாவக்காய் வதக்கணும் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் சாப்பாடு, கடாய் சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாவக்காய் பொரியல், கேரட் பொரியல், பாவக்காய் குழம்பு சூப்பராக இருந்தது அன்றைக்கி. ஸோ நீங்களும் குழம்பு வச்சு இதுமாரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பாவக்காய் பொரியல் குழம்பு பிடிக்கிறவங்க கண்டிப்பாக அதை வச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு தெரியும், பாவக்காய் குழம்பு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க. நான் நல்லா பாவக்காய் குழம்பு சாப்பிடுவேன். சின்ன பாவக்காவையும் நம்ம போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பெரிய பாவக்காயில் ட்ரை பண்ணேன், ஆனால் விதையை எடுத்துட்டு நான் அந்த மேலே இருக்கிறது மட்டும் போட்டு தான் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும், செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சாமான் கழுவ வேண்டியிருக்கு. ஓ மை காட். ஓகே, தேங்க்யூ.